ஹலோ மக்களே, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதாவது ஐபியிலேருந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இந்த நோட்டீஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 362 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடுக்கு சென்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 வேகன்சியும், திருவனந்தபுரம் கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 13 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்தந்த ஸ்டேட்டோட வேகன்சி. அந்தந்த ஸ்டேட் வேகன்சிக்கு அந்தந்த ஸ்டேட்டுக்காரவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும், ஓகேவா? அதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அவங்களே சொல்லியிருப்பாங்க, பொசஷன் ஆஃப் டொமிசைல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி. அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள், ஓகேவா? அதனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 10 வேகன்சிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் வரும். மத்திய அரசோட குரூப் சி பணிகள். பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 1 சேலரி, அதாவது 18,000லேருந்து 56,900 வரைக்கும் வரும். அலவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டார்டிங் சேலரி ஒரு 27,000லேருந்து 30,000 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற சிட்டியை பொறுத்து வரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அலவன்ஸ் சொல்லி பேசிக் பேயில் 20% கொடுப்பாங்க. இது இல்லாமல் ஹாலிடேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதற்கான கேஷ் காம்பன்சேஷனும் பண்ணிடுவாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தான், அதாவது 10th முடிச்சிருந்தா போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. இது இல்லாமல் ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் அதாவது எம்பிசி பிசி கேண்டிடேட் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சிக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படியே சிலபஸ் வந்து நம்மளோட எஸ்எஸ்சி சிலபஸ் தான். மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. டயர் 1 டயர் 2ன்னு 2 உண்டு. அதில் 100 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40, ஆப்டிலேருந்து 20, ரீசனிங்லேருந்து 20, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க்கு 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு, அதாவது 4 கொஸ்டின் தப்பானா 1 மார்க் போயிடும், 1/4 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்து டயர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு. இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். அதில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். இதை வந்து கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் டயர் 1ல் பாஸ் பண்ண மார்க்கை வச்சு தான் 1:10 அப்படின்னு சொல்லி டயர் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் டயர் 1ஓட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டுமே செலக்ட் பண்ணுவாங்க. பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், வொக்காபுலரி, கரண்ட் கிராமர் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து ஒரு 150 வார்த்தை எழுதுகிற மாதிரி 50 மார்க்குக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதில் இருந்தால் டயர் 1லேருந்து டயர் 2க்கு 1:10 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. டயர் 2 வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். டயர் 2ல் நீங்கள் 50க்கு 20 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். டயர் 1ஓட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் மெரிட் லிஸ்ட் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மாதிரி தமிழ்நாட்டிலே நிறையா சென்டர் போடுவாங்க. மினிமம் அந்த 8 டிஸ்ட்ரிக்டாவது இருக்கும். மெயினான டிஸ்ட்ரிக்ட் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி மெயினான டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் வைப்பாங்க. சிபிடி முறையில் தான் எக்ஸாம் இருக்கும். அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா mhca.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 22/11 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். 14/12/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 580 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் வர மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபா சேர்த்து 650 ரூபா சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே உமன்ஸ் கேண்டிடேட், அது இல்லாமல் மற்ற கம்யூனிட்டிஸ் அந்த ரிசர்வேஷனில் வர எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 580 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன்றனால நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்பீங்க. எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எலிஜிபிளாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 14/12/2025. இதோட அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட் மற்றும் இந்த நோட்டிஃபிகேஷன் PDF தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட டெலகிராம் குரூப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த RRBயோட NTPC கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட், JEE மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான ஒரு கம்பைண்டான ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அக்டோபர் 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே இந்த JEE எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஜிகேக்கான PDF, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் PDF, கரண்ட் அஃபேர் PDF அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துக்கலாம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா தான் கண்டக்ட் பண்ணுறோம். வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டு வீடியோஸாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் அதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஒரு 22 டாபிக், ரயில்வேயோட எல்லா எக்ஸாமுக்குமே, NTPC, அடுத்து வரப்போகிற குரூப் D, அது மட்டும் இல்லாமல் JEE எக்ஸாம் எல்லாத்துக்குமே தேவையான
மேக்ஸோட 22 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கோட 28+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி தமிழ்லேயே மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் கிடையாது, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் பைலிங்குலா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜிலுமே கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்டேட் ஜிகேக்கு ஒரு 100+ டாப்பிக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் 2025லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர், சொல்ல போனால் 2026 முடிகிற வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ரயில்வே எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லி டே 1லேருந்து ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த ஸ்டடி பிளான் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுற நம்பர் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட அப்கமிங் 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஆன்லைன் கிளாஸ் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 24ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நவம்பர் 25ஆம் தேதி அதற்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுவுமே டெலகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இதற்கும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு ஆஃபர் பைசா 1 வீக் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து 2000 ஆயிரும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 ருபீஸ் தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட நியூ தமிழ் சிலபஸ்க்கான ஸ்கூல் புக்ஸ் மற்றும் அவுட் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ண ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டாபிக்ஸ் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 15,000+ கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதோட பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், ஒரு 20+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான எக்ஸ்ப்ளனேஷன், அது இல்லாமல் ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் பிடிஎஃப், ஸ்பெஷல் புக்காக சொல்லி பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 2025லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் எல்லாமே அந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். அந்த பேட்சுக்கான ஸ்டடி பிளான், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் டைம் டேபிள் ஷெடியூல் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த ரயில்வே அண்டு டிஎன்பிஎஸ்சி பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் இல்லைனா வாய்ஸ் மெசேஜாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ரயில்வே மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.